பிகினிங்ல நான் நினச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன், விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஐடியா வந்தது, வை நாட் தமிழும் எனக்கு நான் ஐ ஆம் ஆல்சோ தமிழியன். நான் இங்கே இருந்ததில்லை, நான் பாம்பே பூனா அங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ நான் நினச்சேன் எனக்கு ஒரு டிசைர், ஒரு விஷ் இருந்தது எனக்கு உள்ளாக்கி ஒரு தமிழ் ஃபிலிம் எப்போவாவது பண்ணணுண்டு. ஸோ என்னோட ஒரு இது இருந்தது, ஒரு ட்ரீம் இருந்தது, தமிழ்லேயே ஒரு ஃபிலிம் பண்ணணுண்டு எப்போவாது. ஸோ இந்த பிக்சர் நாங்கள் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் தான் பண்ணிருச்சு. அப்போது ஐ மெட் மை ஃப்ரெண்ட் குமார் ராஜா, தியாகராஜா குமார் ராஜா. அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்தார், அது வேலைக்கு வச்சுருந்தோம். நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், ஏன் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது, இந்த தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் இது அவ்வளோ இது கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it, it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அவரும் என்ன ஹெல்ப் பண்ணார் நிறையா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவருக்கு பக்கமாக என்னது தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ எதுவே நாங்கள் தமிழ் ஹிந்தி தான் ஒரு பிளான் பண்ணோம். அதில் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்ரினா கொஞ்சம் டிஃபிகல்ட், பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதுதான் அப்படி 2 ஃபிலிம் பண்ணிட்டோம். இப்போ 12ஆம் வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, இவ்வளோ மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டு சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்கள் இட்ஸ் ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யுவர் தமிழ் டெபியூ இல்லையா? இது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ். ஆமாம், இப்போ ஐ திங்க் மீன்ஸ் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்ப்பேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸில் எனக்கு என்னோட படம் அவருக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே தமிழில் பாருங்க, நீங்கள் சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது. அண்ட் பண்ணுவேன், அதான் ஒன்று ரெண்டும் பண்ணுவேன் டெஃபினட்டாக. 1-2 தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும் சார். ஹிந்தியும் பண்ணுவேன், எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ட்ரீம் இருக்குது. அதுதான் இப்போ எத்தனை பண்ண பார்க்கலாம். ஓகே சார், எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எப்படி எனக்கா? ஓ, அது இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவருக்கு சூப்பர் டிலக்ஸ்க்கு அவார்டு கிடச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுக்கு அவார்டு கிடச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். அப்போ தான் ஐ மெட் ஹிம். அண்ட் விஜய் இந்த அந்த மாதிரி 5 minutes பேசினா யூல் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன். அப்புறம் நான் திருப்பியும் போனேன். அந்த டைமில் என்னோட ஹிந்தி காஸ்டிங் ஆகலை. Only Katrina I had chosen. I had not yet decided who is the male lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers and everybody, what do you think of this combination? And everybody's and the kanle or teri or eyes lit up apdi solluvaale. And the everybody felt, oh, this is very exciting and the so that gave me that initial push ki pannalandu enna adha paakala pannalandu. Super. அதான் கலக்கிட்டார்ல எங்கால. ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். தேங்க்யூ.